அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவச்சம் குறள் எண் 1063. இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல். வறுமையினால் வரக்கூடிய இன்னல்களை, துன்பங்களை, கொடுமைகளை பிச்சை எடுத்துத்தான் போக்குவோம் என்ற வலிமையான நம்பிக்கையை விட கொடுமையானது வேறு எதுவும் இல்லை. There is nothing so bad as the firm belief of the poor. Begging is the only way of alleviating the poverty. பிச்சை எடுப்பதே வறுமை துன்பத்தை தீர்க்கும் என்பதை விட மூட நம்பிக்கை இல்லை. பிச்சை எடுப்பதே வறுமை துன்பத்தை தீர்க்கும் என்பதை விட மூட நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை உண்டு, பல பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை உண்டு. நம்ம கோயில்களில் பார்க்குறோம் பிச்சைக்காரங்க, தெருவில் வரக்கூடிய பிச்சைக்காரங்க, இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பல பேர் பிச்சை எடுக்கிறது அன்னன்னைக்கு நம்ம சாப்பாட்டு கிடைச்சா போதுன்ட்டு. சில பேர் பிச்சை எடுக்கிறது எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு. பல நகைச்சுவைகளிலும் மீம்ஸ்களிலும் திரைப்படங்களிலும் வந்திருக்கு. பிச்சைக்காரங்கெல்லாம் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்லாம். அது ரொம்ப அதீதமான ஒரு நகைச்சுவைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிச்சை எடுத்தால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றலாம், தான் ஒரு சொந்த வீடு வாங்கலாம், அல்லது தன் வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம், அல்லது தன் குழந்தைகளை படிக்க வைக்கலாம், தன் வறுமையை போக்கலாம் அப்படின்னு எவனாவது நினைக்கிறான் அப்படின்னா அதை விட கொடுமையான மூட நம்பிக்கைங்கிறது வேற கிடையாதுன்னு ஐயன் சொல்லிட்டார். இது சில சாமியார்களுக்கு இது சரியா வரும். அவங்க நாகரிகமா பிச்சை எடுக்கிறது உண்டு, நவீன பிச்சை எடுக்கிறது உண்டு. அதாவது டொனேஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல, சன்மானம், நன்கொடை அப்படிங்கிற பேர்ல அவங்க நாகரிகமா பிச்சை எடுக்கிறது உண்டு. அப்படி பிச்சை எடுத்து வரக்கூடிய பணத்தை வச்சுதான் அவங்க ஆசிரமம் கட்டுறது, அவங்க பெரிய யானை பாதையா இருந்தாலும் அதை வளைச்சு போடுறது, இதற்கு வனத்துக்கு பக்கத்தில் அழகிய குடில்கள்லாம் அமைக்கிறது, அதுல வெளிநாட்டவர்கள்லாம் தங்க வைக்கிறது, அவங்கள விதவிதமா கவனிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர்கள் ஆரம்பத்தில் செய்த வேலை என்னவென்றால் பிச்சை எடுக்கிறது. அது அப்புறம் படிப்படியாக அதிகமாகி அந்த பிச்சையினுடைய தொகை அதிகமாகி அப்புறம் கடைசியில் அவங்க மிரட்டுற நிலைமைக்கு வந்துடுறாங்க, மிரட்டி பணம் போடுங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அவங்க நிறைய மாயமந்திரங்கள் உபயோகப்படுத்துறாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நான் பார்த்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்க வீட்டுக்கு பார்த்துட்டு ஒரு கோயில் இருக்கு. தினமும் அந்த கோயிலுக்கு நான் சென்று அதற்கு பிறகுதான் வெளியில் செல்வேன். அப்பொழுது ஒரு நாள் ஒரு கால் விபத்தில் போய் குச்சி வச்சுக்கிட்டு அவர் ஒரு 3 சக்கர 2 சக்கர வாகனம், 3 சக்கரம் இருக்கும், நான் 2 சக்கர வாகனம் தான். 2 வீலர்ல 3 வீல்ஸ் இருக்குது, மாற்றுத்திறனாளிகள் உபயோகப்படுத்துற மாதிரி. அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு கூட அவருடைய மனைவியும், அவருக்கு இருந்தால் ஒரு 50 வயசு இருக்கலாம், மனைவிக்கு இருந்தால் ஒரு 40 வயசு இருக்கலாம். 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பல பேர் வயதானவர்கள் தினமும் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தினத்தோடு ஏதாவது நான் போட்டு போவேன். இவங்க அன்னைக்கு அவங்களோட சேர்ந்து வியாழக்கிழமை கூட்டம் அதிகமாக வரும். அந்த வியாழக்கிழமை இவங்களும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நான் பேசினேன் அவங்க கிட்ட, எப்பா ஏன் நீங்களாம் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சார் எனக்கு ஒரு விபத்தில் கால் போயிடுச்சு அப்படின்னாரு. நான் எனக்கு தெரிந்த நண்பர் இருக்காங்க, அவங்க பல வருடங்களாக இந்த மாதிரி செயற்கை கால்களை பொருத்தி தருகிறார்கள். அவங்களுக்கு உங்களை நாங்கள் பரிந்துரைக்கிறேன், உங்களுக்கு செயற்கை கால் பொருத்தி கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் ஏதாவது வீட்டு வேலைக்கு போனா கூட 10,000 சம்பளம் தர்றாங்க. இப்போ அது மாதிரி போலாம். இல்லையா அங்க மருத்துவமனை கூட வாங்க, தூய்மை பணியாளர் வேலை கூட இந்த அம்மாவுக்கு கொடுக்குறேன். அப்படி நீங்க சம்பாதிக்கணுமே ஒழிய இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க கூடாது. அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு சொன்ன காரணம் தான் என்ன அற்புதம். அந்த 2 வீலர் வாங்கியிருக்காரா, அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு, இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் பிச்சை எடுக்கிறாரா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. சொன்னேன், அப்புறம் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் கண்டுக்கல. திருப்பி அடுத்த வாரம் பிச்சை எடுத்தா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா போலியோ வியாதியால் 2 கால்களும் பாதிக்கப்பட்டவர். இதே மாதிரி 3 சக்கர வாகனம், ஆனா கையில சுத்திட்டு இருக்கிற அந்த மிதிவண்டி கொண்டு கோயிலுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு தவழ்ந்து கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு திரும்பி வந்தார். அப்போ இந்த பிச்சை எடுக்கிறவர், அந்த முதல்ல சொன்ன இல்லையா, அந்த பிச்சைக்காரரும் அவர் மனைவியும் வந்திருக்கிறார். இவர் பிச்சைக்காரர் கிடையாது. இவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றாரு. நான் போய் என்னோட கார் நிறுத்திட்டு உள்ள போறேன். இவர் வண்டியில் ஏறார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன், ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு பெரிய வணிக வளாகத்தில் மின்தூக்கி ஆபரேட்டரா செயல்பாட்டல்ரா, லிப்ட் ஆபரேட்டரா பணியாற்றுகிறார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்ட, ஒரு சம்பளம் கொடுத்தாரு. அப்புறம் இவரை கூப்பிட்டேன், இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அவரே அவர் மனைவியும் கூப்பிட்டேன். பாருங்க, உங்களை விட மோசமானவர் இவர். 2 காலமே அவரால் நடக்க முடியாது, தவழ்ந்து தான் போறாரு.
அவர் தான் ஒரு மரியாதையான வேலை செய்யணும்னு நினைச்சு அவர் போய் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சம்பளம் வாங்குறாரு. நீங்க அவரை விட பல மடங்கு உயர்ந்தவரா இருக்கீங்க. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிங்கிற அந்த விதத்துல உங்க திறன் அதிகமா இருக்கு. அப்ப ஏன் நீங்க ஒரு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து 2 பேரும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு ஒட்டுக்காக நின்னாங்க. நான் சந்திச்சேன். அப்ப சொன்னப்போ அந்த நான் யாரை போய் வேலைக்கு போவேன்னு சொன்னனோ அவர் கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், ஐயா என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கீங்க. நான் போய் செயற்கைக்கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப வேலைக்கு போறேன், என் மனைவியும் வேலைக்கு போறாங்க. இப்ப எங்க குடும்பம் ஒரு பிச்சை எடுக்காத ஒரு நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த போலியோனால பாதிக்கப்பட்டவர் அவருங்க எடுத்து கும்பிட்டார். ஐயா என்னால் ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா அதற்கு நான் ஒரு ஊக்க சக்தியா இருந்தேன் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பேர் இன்னைக்கு தாங்க. பல நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னடா இப்படி போய் ஆண்டவன் படைச்சிட்டானேன்ட்டு. இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் ஊக்கியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவன் என்னை அப்படி படிச்சானோ அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலும் செத்தாலும் நாங்க பிச்சை எடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பிச்சை எடுத்தவர் சொல்லிட்டு போனாங்க. இதுதாங்க ஐயன் இந்த குரல் சொல்றார். உன்னுடைய வறுமையை தீர்ப்பதற்கு நீ பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும், பிச்சை எடுத்துத்தான் அந்த வறுமையை போக்க வேண்டும் என்று நீ நம்பினால் அதை போல் மூட நம்பிக்கை என்று ஒன்று கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றார். இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் பண்பாட்டது இல். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் விவேகம் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.